வணக்கம். செல்வகுமாரின் விதைப்பு, அறுவடை, உலர்த்துதல் மற்றும் இதர பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. 2024 அக்டோபர் 3 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அறுவடை விவசாயிகளுக்கு சற்று முன்னெச்சரிக்கையும் விதைப்பு விவசாயிகளுக்கு ஆறுதலும் வழங்கக்கூடிய இந்த வானிலை அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செப்டம்பர் மாதத்திலே கடும் வெயில் வாட்டி வதைத்து செப்டம்பர் இறுதியிலே 28ஆம் தேதி செப்டம்பரிலிருந்து மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு செப்டம்பர் 28க்கு முன் வடகடலோர மாவட்டங்களிலே தினசரி மழைப்பொழிவை கொடுத்த நிலையில செப்டம்பர் 28க்கு பின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு காற்று சுழற்சி ஆங்காங்கே மழைப்பொழிவை கனமாக கொடுத்து வருகிறது. தற்பொழுது அந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. நேற்றைக்கு கூட கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி மற்றும் பல்வேறு வடவுள் மாவட்ட பகுதிகளிலே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் கனமழை பொழிவை நேற்றைக்கு கொடுத்தது. இந்த மாவட்ட பகுதிகளில் எல்லாம் மழை பொழிவு பொழியும் என்று நேற்றைய அறிக்கையிலேயே அறிவித்திருந்தோம். இன்றைய சிறப்பு அறிக்கை என்னவென்றால், இன்றைக்கு எட்டாத சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதாவது அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கும், நேற்று பெய்த மாவட்டங்களுக்கும், நேற்று பெய்யாத வடவுள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அதாவது டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இன்றைக்கு தவிர்த்து பிற மாவட்டங்களிலே மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஒதுக்கியும் வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களில் பரவலான கனமழை பொழிவையும் பரவலான மழை பொழிவையும் ஒதுக்கி கொடுத்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல மழை பொழிவை கொடுக்கும் வகையில் இன்றைய வானிலை அமைப்பு அமையும். இதில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்காவிலே மழை பெய்யவில்லை, எப்பொழுது மழை என்று வினா வந்திருக்கிறது. அவர்களுக்கு அறிவிப்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மழை பொழிவு அறிவிக்கப்பட்ட நாள் இன்றுதான். நாளை உறுதி என்று சொல்லியிருக்கிறேன். நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் பொய்யும் போது, கோடியக்கரை முனை வரைக்கும் மழை எட்டும் பொழுது, வங்கக்கடலிலும் இறங்கி பொழிய போகிற அந்த மழை அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட இதுவரை மழை பெய்யாத மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை பொழியும். இன்று பெரம்பலூர், அரியலூர், கடலூர் உட்பட மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை உறுதியாக இருக்கிறது. வேப்பந்தட்டைக்கும் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே, குறிப்பாக பொள்ளாச்சி தெற்கு, உடுமலைப்பேட்டை தெற்கு போன்ற பகுதிகளிலே மானாவாரி மக்காச்சோள விதைப்பு, பல்வேறு திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலேயும், திண்டுக்கல், கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலேயும் பல்வேறு மாவட்டங்களில் மானாவாரி மக்காச்சோள விதைப்பு நடைபெற்று இருக்கிறது. தயவு செய்து துளியும் கவலைப்பட வேண்டாம். இன்றிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகும். இன்றைக்கு வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எல்லாம் ஒதுக்கி மழை பொழிவை கொடுக்கும். பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும். அருகே ஒதுக்கி இருந்தாலும் துளியும் கவலைப்படாதீர், துளியும் வேதனைப்படாதீர். நாளை 4ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரைக்கும் மழை பொழிவு எட்டி பிடிக்கும். நாளை 4ஆம் தேதி புதுக்கோட்டை முதல், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோர பகுதிகளிலையும் அனைத்து உள் மாவட்ட பகுதிகளிலையும் மழை பொழிவு கொடுக்கும். இதில் 5ஆம் தேதி வட கடலோரமும் டெல்டாவிற்கும் தென்கடலோரமும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். 4-5 அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். 6ஆம் தேதி புதிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரைக்கருகே வங்கக்கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதனால வெப்பமடைந்த காற்றையும் குளிர்காற்றையும் தமிழ்நாட்டிலே ஒன்றிணைக்கும் அமைப்பின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவும், மேற்கே போக போக தென்மேற்கே போக போக மிக கன மழை பொழிவையும் 6ஆம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது. கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அனைத்து தென் மாவட்டங்கள் உள்பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் மற்றும் கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு உள்பகுதிகள் அனைத்து மாவட்டங்களுக்கும், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் நாமக்கல், சேலம், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை,
என்று நான் எதையும் ஒதுக்கவில்லை. இந்த அறிவிப்பிலே உங்கள் மாவட்டத்தின் பெயர் விட்டிருந்தாலும் தயவு செய்து 4-5 தேதிகளிலிருந்து உங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும். 6ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே மிக கனமழை பொழிவு இருக்கிறது. கடலோரத்தில் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. 6ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுக்கு ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்துவிடும். 6, 7, 8 தேதிகளிலே வடகோடியிலே குறைவாக இருக்கலாம். ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் தூறல் வானிலை இருக்கும். ஆனால் தெற்கே தென் மேற்கு பகுதியை நோக்கி செல்ல செல்ல, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டி காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள் உட்பட உங்களுக்கும் மழை பொழிவு 6லிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நிறைய மழை பொழிவு இருக்கிறது. ஆக நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கூடும், இன்றை விட நாளை பரப்பில் கூடும். டெல்டாவிற்கும் நாளை உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை உண்டு. 5ஆம் தேதி ஒதுக்குதல் முற்றிலுமாக குறைந்துவிடும். ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை பொழிவு கொடுக்கும். 6ஆம் தேதியிலிருந்து கனமழை பொழிவாக மாறி இருக்கிறது. எல்லா மழை பொழிவுமே மாலை இரவு மழை பொழிவு தான். 6ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை பொழிவு மதியத்திலிருந்து தொடங்கும். வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி அமைய இருக்கிற காரணத்தினால 5ஆம் தேதி மாலை முன்மாலையிலே ஆரம்பிச்சிடலாம். 6ஆம் தேதி மதியத்தில் ஆரம்பிக்கும். மதியம் ஆரம்பித்தாலும் அது அதிகாலைக்குள் ஒரு சில அதிகாலைக்குள் ஆங்காங்கே பெய்யும். ஒரு இடத்தில் பெய்தால் 1 முறை 2 முறை தான் பெய்யும். திரும்ப திரும்ப விடிய விடிய பெய்யும் மழை அல்ல. சில இடங்களில் விடிய விடியவும் பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அமைப்பு அமையும் நாளை அந்த நாளிலே அதிகாலை அறிக்கையில் வழங்குகிறேன். கண்டிப்பாக நிறைய மழை பொழிவு 6ஆம் தேதியிலிருந்து இருக்கிறது, இன்றிலிருந்தே இருக்கிறது. ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு 4-5 தேதிகளிலே உறுதியாக கிடைக்கும். அன்றும் ஒதுக்கி இருந்தால் 6ஆம் தேதி 100% உறுதியாக அந்த மழை கனமழை பொழிவாகவும் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுவரை விதைக்காத விவசாயிகள் விதைக்கலாம். இதுவரை விதைத்திருந்து மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விவசாயிகள் தயவு செய்து எந்தவித அச்சமோ, பீதியோ, கவலையோ, மனவேதனையோ துளியும் பட வேண்டாம். பொறுமை காத்திடுங்கள். விரைவிலே ஓரிரு நாளிலே உங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்க போகிறது. அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முதிர்ந்த நெல் தானியங்களை கூட இன்றைக்கே அறுவடை செய்யக்கூடிய, அறுவடை பக்குவத்திற்கு உதிரும் பக்குவத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த நெல் தானியங்களை கூட அறுவடை செய்யாமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு டெல்டாவில் இல்லாவிட்டாலும் ஒதுக்கினாலும் மிரட்டும் வானிலை. நேற்று கந்தர்வக்கோட்டை வரை மழை வந்தது, டெல்டாவிற்குள் நுழையவில்லை, நெருங்கிவிட்டது. இன்றைக்கு டெல்டாவிலே பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை உறுதியாக டெல்டாவிலே பெய்ய இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை 4ஆம் தேதி உறுதியாக டெல்டாவிலே பெய்ய இருக்கிறது. 5ஆம் தேதி பரவலான மழை பொழிவும், 6ஆம் தேதி தமிழ்நாடு எங்குமே மழை பொழிவையும் கொடுக்க போகிறது, மேற்கிலே வலுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு, கண்டிப்பாக மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, மாலை இரவு மழை பொழிவு வரக்கூடிய 6லிருந்து மதிய மாலை இரவு அதிகாலை நள்ளிரவாக மழை பொழிவாக மாறும் என்பதனால கண்டிப்பாக முதிர்ந்த நெல் தானியங்களை தாமதப்படுத்தாமல் விரைந்து அறுவடை செய்திடுங்கள். காலையில் அடிக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி மழை பெய்து நனைத்து விட்டாலும் முதிராத பக்குவமடையாத நெல் தானியங்களை வரக்கூடிய நாட்களில் மறுவடை செய்யலாம் என்கின்ற பக்குவத்திற்கு வரக்கூடிய தானியங்களை மாலை இரவு மழை பொழிந்து ஓய்ந்த பிறகு காலையில் வெயிலடித்து காய்ந்த உடனேயே அறுவடை செய்து விரைந்து தானியங்களையும் வைக்கோலையும் தீவனத்தையும் சேமித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.